அயோத்தி பாலராமர் அணிந்திருக்கும் நகைகள். அயோத்தி சுவாமி பாலராமருக்கு அணிவிக்கப்பட்ட நகைகள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளன. அதன்படி தலையில் வைக்கப்பட்டிருக்கும் கிரீடம் தங்கம், ரூபி, எமரால்டு கற்கள் பதிக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. இந்த கிரீடம் சூரிய தேவனை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இரு செவிகளில் இருக்கும் குண்டலமும் தங்கத்தால் செய்யப்பட்டு அவை கிரீடத்துடன் இணைந்து இருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் மயில் வடிவம் பொறிக்கப்பட்டுள்ளது. பாலராமர் திருவுருவத்தின் கழுத்தை அலங்கரிக்கும் கௌஸ்துப மணி மாணிக்க மற்றும் வைர கற்கள் கொண்டு பதிக்கப்பட்டுள்ளது. பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக ராமர் கருதப்படுவதால் இந்த கௌஸ்துப மணி இதய பகுதியை அலங்கரித்துள்ளது. மேலும் கழுத்து பகுதியை நெக்லஸ் அணிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தங்க நெக்லஸில் கற்கள் பதிக்கப்பட்டு பூவின் வடிவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நெக்லஸ் வகையை இந்தியில் தந்த் என கூறப்படுகிறது. பாலராமர் திருவுருவத்தின் கைகள் தங்கம் மற்றும் வைர வைடூரியங்களால் ஆன வளையல்கள் அலங்கரித்துள்ளன. தொண்டைக்கு கீழே மற்றும் வயிற்று பகுதிக்கு மேலே இருக்கும் நகைகள் தெய்வீக தன்மையை பறைசாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விரல்களில் விலை உயர்ந்த கற்களால் ஆன மோதிரங்கள் உள்ளன. மேலும் கால்களில் இருக்கும் காப்புகள் மாணிக்க வைர கற்களால் செய்யப்பட்டுள்ளது. கால்கள் தண்டையாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பாலராமர் திருவுருவத்தின் மூன்றாவதாக ஒரு நெக்லஸ் இருக்கிறது. அதுதான் இருப்பதிலேயே பெரியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை வைஜெயந்தி என்றும் விஜயமாலா என்றும் அழைக்கப்படுகிறது. மாணிக்க கற்களால் செய்யப்பட்டுள்ள இதனை வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இதில் சுதர்சன சக்கரங்கள், தாமரைப்பூ, சங்கு சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. அதே போல இரண்டு புஜங்களிலும் தங்கத்தினாலான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டுள்ளது. ராமநவமி நாளில் பகல் 12 மணிக்கு பாலராமர் சிலையின் நெற்றியில் பொட்டு வைப்பது போல 6 நிமிடங்கள் சூரிய ஒளி விழும் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் இதற்காக சூரியனின் பாதை உள்ளிட்ட தொழில்நுட்ப உதவியை பெங்களூரில் உள்ள இந்திய வான் இயற்பியல் மையம் வழங்கியுள்ளது. இதற்காக கோயிலின் 3வது மாடியில் லென்ஸ் உள்ளிட்டவை பொருத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்.